வெல்கம் டு கீத்து குக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சப்பாத்தியில் நூடுல்ஸ் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மாவு சோடா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஏன்னா மாவு சாஃப்டாக உடனே கிடைக்கும். அதுக்காக எப்பயும் பிசைஞ்சு வச்சா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து யூஸ் பண்ணலாம், சாஃப்டாக கிடைக்கும். உடனே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு மாவை சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி உருட்டி தேய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பிசைஞ்சு வச்ச இந்த மாவு 7 உருண்டை வந்துச்சு. ஸோ 7 சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். நம்ம எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. சப்பாத்தி பொதுவாக ஒரு சேஃபில் இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் சேஃப் ஒன்றும் முக்கியம் இல்லை. இப்போ எனக்கு 7 சப்பாத்தி கிடைச்சது இல்லையா, அதில் 3 ஒன்று 4 ஒன்றா வச்சுக்கிறேன். 3 சப்பாத்தி நல்லா உருட்டி எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக நம்ம கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு லீஃபும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டால் நமக்கு வேகிற டைமும் மீதி ஆகும். அது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா விதை இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக பொரியறதுக்குள்ளே 2 கேரட்டை மெலிஸாக நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பவுல் அளவுக்கு சீவுன முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 1/4 வாசி இருக்கும். குடமிளகா அதே மாதிரி 1/4 குடமிளகா எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த 3 காயுமே ரொம்ப வேக விடாமல் ஓரளவுக்கு பிரட்டி விட்டு வதங்கிட்டால் போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக தேவையில்லை. இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்காக. எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் வேக விட தேவையில்லை. இப்போ மசாலாவும் காயும் மிக்ஸ் ஆனால் போதும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மீன்ஸ் சப்பாத்தியை. இந்த சப்பாத்தி பீசஸ்களையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா கிளறும்போது தீ ஆரம்பிச்சிடும் சீக்கிரத்தில். அதனால் நம்ம இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கலாம். அந்த நூடுல்ஸ் ஒன்று உடையாமல் இருக்க மாதிரி பார்த்து பக்குவமாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். நான் கரண்டி வச்சா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு மயில் கோதி இருக்கு இல்லையா, சிக்கோல்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆஹா, சூப்பரான வாசனை வருதுங்க. பூண்டு எப்பயுமே வாசனை நல்லா கொடுக்குங்க. இப்போ நமக்கு அருமையான கோதுமை சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போது மேலே மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.